சினிமாக்களில் வந்து கதாநாயகன் வில்லன் மோதுகிற சண்டை காட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா? அதான் ரொம்ப கடுமையான சண்டை காட்சிகளாகவே அமைச்சிருவாங்க டைரக்டர்கள். ஏன்னா ரசிகர்களை எதிர்பார்க்கிறது அது மாதிரி, அந்த மாதிரியான கடுமையான சண்டைகளாக தான் தன்னுடைய கதாநாயகன் வந்து அசுரத்தனமான காரியங்களெல்லாம் பண்ணணும், வில்லனை பந்தாடணும் அப்படின்லாம் நினைக்கிற காலகட்டம் தான் இது. காலங்காலமாக இருந்துட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அரசியலில் நம்ம உலகநாயகனுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு சட்டம் உலகநாயகனுடைய கடுமையான எதிர்ப்பை சந்திக்க போகிற சட்டம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மக்கள் நீதி மையத்தின் சார்பில் நம்ம சொல்கிறதுனா அதுதான் சொல்லலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்ப்பு போகுது. அதாவது இன்றைக்கி அந்த பாராளுமன்றத்தில் என்னென்னா, அந்த சட்டத்தினுடைய முன்வடிவை கிழித்து அமைச்சர்கள் மீதே வீசி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். என்ன அப்படி ஒரு சட்டம் அப்படின்னா, அமைச்சரோ முதல்வரோ மற்ற மந்திரிகளோ யாராவது கைது செய்யப்பட்டு 30 நாட்களை கடந்திருந்தால் அவன் தண்டனை வாங்கினானா இல்லையாங்கிறது சட்டத்தில் உள்ள இன்னுமே இருக்குமா இல்லையா, இல்லை மேலிருந்த வாரியா 30 நாள் ஜெயிலில் இருந்தாலே போதும், 31ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அவனை வெளியே தள்ளிடலாம், பதவி நீக்கம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற வகையில் ஒரு சட்டத்தை அமித்ஷா இன்னைக்கு தாக்கல் பண்ணார். இது சுதந்திரத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை வந்து நெருக்கிற சட்டம் அது. இந்த சட்டத்தினுடைய மேலே தான் உலகநாயகன் கலந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருக்குது. இப்போ அங்கே பாராளுமன்றத்திற்கு போயிருக்கிற இந்த கூட்டத்தொடரில் அவர் இதை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார். அவர் இந்த சட்டத்தை கடுமையாகவே வெளியேயும் எதிர்ப்பார், உள்ளேயும் அங்கேயும் எதிர்ப்பார். ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய நிலை என்ன, அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி அந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டது, அந்த முன்னுடிவை பார்த்துருப்பார். அதை பற்றி விஜய் இன்றைக்கி வந்து எந்த விதமான அறிவிப்பையோ அறிக்கையோ எதையும் கொடுக்கல. சரி, கூட இருக்கிற மாநாட்டில் இதை பற்றி அவர் தெளிவாக சொல்லுவாரா? ஏன்னா அவர் புதுசாக கட்சி ஆரம்பித்து அரசியலில் 2026 தேர்தலில் வந்து நிற்க போகிற கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது பிஜேபினால். பிஜேபியினுடைய மிருகத்தனமான ஒரு மெஜாரிட்டியை வைத்து கொண்டு இது வந்திருக்காங்க. உண்மையிலே பிஜேபியில் உள்ளவங்களாம் ரொம்ப சத்புத்திரர்கள் அப்படி இப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. அமித்ஷா மேலே எத்தனை வழக்குகள் இருந்தன, எத்தனை இப்படி அதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா யாருமே அங்கே பாராளுமன்றத்தில் உள்ள பிஜேபி மெம்பர்கள் மேலே நிறையா குற்றங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த சட்டத்தை பற்றி விஜய் என்ன சொல்ல போகிறாரு? ஆல்ரெடி கமல் சார் வந்து அவரை பற்றி கேட்கவே வேணாம், டெல்லியில் வந்து ஒரு புயலை கிளப்புவார். பாராளுமன்றத்துக்குள்ளே பேச முடியலைன்னாலும் வெளியே வந்து புயலை கிளப்புவார், அது நிச்சயம் உறுதி. ஏன்னா அவருக்கு பாராளுமன்றம் இந்தியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், மராட்டி எல்லா மொழியும், அங்கே உள்ள பெரும்பாலான மொழிகள் எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே கமல் வந்து புயலை கிளப்புவாருங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நாளை மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை சந்திக்க இருக்கிறார், மாநாடு கூட்டியிருக்கிறார் மதுரைக்கு பக்கத்தில் பார்வதியில் விஜய். அவர் அந்த கருத்து எந்த விதமாக போராடுவாரா, களத்தில் இறங்குவாரா, இல்லை வழக்கம் போல் ஒரு அறிக்கையை வெளியிட்டு விட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு இந்த சட்டம் நிறைவேற்றட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வருவாரா அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கணும். அதாவது நான்சென்ஸ்ன்னு நேரு ஒரு சொன்னாருங்கிறதுக்காக தமிழகமே பொங்கி எழுந்து போராட்ட காலத்தில் குதித்து அந்த சொல்லை வாபஸ் வாங்க வைத்தது பேரறிஞர் அண்ணாவினுடைய நாளாக. அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் உருவாக்க முடியுமா? இவர் அண்ணாவின் பேரை வச்சுருக்கிறாரு, அண்ணாவின் படத்தை காட்டுறாரு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தையெல்லாம் காட்டுறாரு, எல்லாம் புதுமையெல்லாம் செய்கிறாரு. போராட்டத்தில் இறங்குவாரா விஜய், இல்லை பம்முவாரா? அவ்வளோ சில பேர் சொல்லலாம், புலி பதுங்குவது பாய்வதற்குத்தானே, அந்த இதெல்லாம் இங்கே வேண்டாம். இது வரைக்கும் என்ன போராடி இருக்கீங்க நீங்கள்? அந்த பனையூர் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து போராளிகளை சந்தித்தது உண்டா? இப்படியெல்லாம் பலவிதமான ஐயங்கள் கேள்விகள்லாம் இருக்குது. அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய மாநாட்டை கூட்டியிருக்கிறார். பார்த்தா தமிழகமே ஆச்சரியப்படுற அளவுக்குள்ள அந்த கூட்டம் இருக்குது. யாரும் அதை மறுக்க முடியாது, எந்த கட்சியும் அதை மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கடல்
உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கூடியிருக்காங்க. கூட்டம் கூட போகுது. அதற்கான உதாரணம் அவன் முன்னுடைய வடிவமெல்லாம் இன்றைக்கே பார்த்துட்டோம். நம்ம கார்கள், பஸ்கள், வேன்கள், அப்படிங்கப்பா எவ்வளவு! விஜயே நினச்சிருக்க மாட்டார் இந்த மாதிரி நமக்கு கூடுன்னு சொல்லி. அந்த அளவுக்கு கூட்டம் கூட போகுது. இந்த கூட்டத்தின் மத்தியில் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. பிஜேபியினுடைய இந்த கொடூரமான குரல் வலை அரசர், ஜனநாயகத்தின் குரல் வலையை நடிக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய பற்றி கண்டிக்கிற உரிமை மட்டும் இல்லை, போராடக்கூடிய இதுவும் இருக்குது. போராடணும், ஒரு போராட்ட களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. என்னடா இவரை இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்படியெல்லாம் இல்லை. அழுத்தமாக பதிச்சு நீங்கள் ஆட்சிக்கு வரணும்ல, தமிழக மக்களுடைய மனதில் இடம் பெறணும்ல. மற்ற கட்சிகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு சட்டசபையிலே பாராளுமன்றத்திலே நிறைய இடங்கள் இருக்குது. அவங்க எப்படி போராடுவாங்களோ அது தீர்மானிக்க முடிய இடத்துல அவங்க இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதற்கு முன்னெடுப்பாக நீங்கள் இதை செய்யணுமா செய்ய வேணாமா? சும்மா அந்த பனையூரில் இருந்துக்கிட்டு இந்த விமான நிலையம் கட்டுறதுக்கு எதிர்ப்பு, நான் எங்கள் ஊருக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கண்துடைப்பு அரசியல் இனியும் விஜய்க்கு ஆகாதுங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அடுத்தபடியாக சினிமா செய்திக்கு வருவோம். கூலி படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சிலர் இல்லை ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த சன் பிக்சர்ஸ் சார்பில் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஏ சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு யூஏ கொடுங்க எங்களுக்கு, ஏன்னா எங்களுக்கு கூட்டம் குறையுது, வசூல் குறையுது அப்படிங்கிற ரீதியில் ஒரு கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? வசூல் ஆகலை, போதிய வசூல் ஆகலை, எங்களுக்கு இன்னும் வசூல் வரணும்னா அந்த ஏ எடுத்துகிட்டு யூஏ கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமே அதுதானே அர்த்தம். இப்போ ஒரு புள்ளி விவரம் நம்ம கிடச்சிருக்கு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முதல் நாள் வசூல் 65%, ரெண்டாவது நாள் 54.75%, மூணாவது நாள் வசூல் 39.5 கோடி, அதான் அந்த சதவீத கோடி, நாலாவது நாள் 35.25 கோடி, அடுத்த நாள் 12 கோடி, இன்னைக்கு 9.50 கோடி. ஆக வரிசையாக வசூல் சரிஞ்சுக்கிட்டு வருது. இதிலிருந்து நம்ம மீட்கணும், நம்ம வசூலை இது பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி யூஏ சட்டம் வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாரு கலாநிதி மாறன். ஆக என்னால் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாருங்கிற ஒரு யூகத்துக்கு நம்மளால் வர முடியுது. சரி, அடுத்து இந்த ஒரு விஜய் கூட்டத்தில் என்ன முன்வைக்க போகிறாரு அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறோங்கிறத சொன்னேன். இந்த டைம் டு லீடுன்னு ஒரு படத்துக்கு நீங்கள் தலைவா படத்துக்கு வச்சிங்க. அதை அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா கடுமையாக எதிர்த்து அதை லீக்கு இல்லைன்னா வெடிகுண்டு வெடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மிரட்டல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ தான் அந்த பிஜேபி ராஜா உங்களை பகிரங்கமாக மத ரீதியாக சாடினார். இந்த மத ரீதியாக சாடின அந்த இதை பாஜகவை வீழ்த்துவதற்கு நீங்கள் நாளைக்கு என்ன திட்டம் கொண்டாட போகிறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த நாடு இருக்குன்னு சொன்னேன்ல. இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே 4 படங்களில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை எடுத்து வச்சிருந்தாருங்கிற கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.